Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவியில் பார்த்திங்கன்னா அகைன் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ். பல மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே ப்ரொடக்ஷனில் இவங்களோட என்ட்ரி வரப்போகுது. எந்த சீரியலில் வரப்போகிறாங்க, எந்த கேரக்டர், யார் தான் இந்த ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. இவங்க நடித்த எல்லா சீரியலும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் சீரியல். அதுக்கு மெயின் ரீசன்னா இவங்களோட ஆக்டிங். இவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வில்லி கேரக்டர்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நடித்த அந்த சீரியல் வில்லி கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி செட்டான சூழ்நிலை தான் அன்எக்ஸ்பெக்டடாக சந்திரகாந்தா அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு சீரியலில் நடிச்சிருந்தாங்க. எந்த சீரியல் நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரோஜா சீரியல் தான். ஆக்ட்ரஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆக்ட்ரஸ் ராணி. இவங்க பார்த்திங்கன்னா எந்த சீரியலில் நடித்தாலும் அந்த சீரியல் வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் இவங்களோட ஆக்டிங். இவங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இலக்கியா சீரியலில் வந்து பைரவி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா குவிட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட ஆக்டிங் வந்து எந்த சீரியலுமே வராமல் தான் இருந்துச்சு. இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக சன் டிவியில் அதே ப்ரொடக்ஷனில் இவங்க வர போகிறாங்க. எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்குமே இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து 2 வீடியோஸ் இதை பற்றி போட்டிருந்தோம். அதாவது ரொம்பவுமே முயற்சியோடு வந்து ஒரு வழியாக மேரேஜ் எப்போ தான் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில் ரோஹிணியோட மேரேஜ் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் கிடச்சி. ஏன்னா அவங்களே பார்த்திங்கன்னா வந்து காலத்தில் தாலியோட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ பார்த்திங்கன்னா பழைய சீன்ஸ்லாம் நிறைய வர மாதிரி நம்ம லக்ஷ்மியுமே பார்த்திங்கன்னா இளமையாக இருக்கிற மாதிரி ரெட்டச்சடை போட்டு ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பழைய ஸ்டோரியெலாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டோரியோட பகையுமே வரப்போகுது போல். இவங்க பார்த்திங்கன்னா மணமகளை சீரியலில் காஞ்சனா அப்படிங்கிற கேரக்டரில் வில்லி ரோலில் நடிக்க போகிறாங்க போல். ஸோ அந்த பழைய ஸ்டோரியில் தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆக்டிங்லாம் வரப்போகுது. ஸோ இப்போ அகைன் பார்த்திங்கன்னா நம்ம நர்மதாக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி தான் சீரியலோட அப்கமிங் ஸ்டோரி வந்து மூவ் ஆக போகுது போல். இருந்தாலும் ஆக்ட்ரஸ் ராணி பார்த்திங்கன்னா மணமகளை சீரியலில் நடிக்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். சீரியலோட டிஆர்பி இதனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆக்ட்ரஸ் ராணியோட என்ட்ரிக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.